வணக்கம் தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் அண்மையில் வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையும், அந்த நாட்டின் ஜனாதிபதியும் அவருடைய மனைவியையும் பலாத்காரமாக கடத்தி சென்ற செயற்பாடும், அதன் பின்னால் உள்ள பல்வேறு பக்கங்கள் அல்லது பல்வேறு நோக்கங்கள், பல்வேறு காரணங்கள் என்ன போன்ற விடயங்கள் தொடர்பாக உரையாடுவதற்காகவே இந்த ஜூம் உரையாடலை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்தோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த உரையாடலில் வந்து பங்கு பெற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக முன்வந்திருக்கின்ற நண்பர்கள், தோழர்கள் மற்றும் உரை வழங்குவதற்காக வந்திருக்கிற தோழர் வீணா சிவலிங்கம், திருநாவுக்கரசு ஸ்ரீதரன் சுகு அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி அவர்களை வரவேற்கின்றோம். முக்கியமாக வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா அண்மையில் மேற்கொண்ட இந்த அடாவடித்தனமான இராணுவ தாக்குதல், கடத்தல் தன்மையின் உண்மையான நோக்கம் என்ன, அது மட்டுமின்றி அதனுடைய தாக்கமும் தாற்பயமும் என்னவாக இருக்கப் போகின்றது என்பதுதான் பலருடைய மனங்களிலேயும் இருக்கின்ற கேள்வி. இன்றைய தொழில்நுட்ப உலகில், சமூக ஊடக உலகில் பல்வேறு விடயங்களை நாங்கள் முன்னரை விட வேகமாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கருத்து பரிமாற்றம், கருத்து விவாதம் அல்லது எதிரும் புதிருமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது பல்வேறு விடயங்களை பல்வேறு கோணங்களில் இருந்தும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி தரும். இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோரும் நீண்ட காலமாக அரசியல் அரங்கில் செயலாற்றி தேசிய, பிராந்திய, சர்வதேச அரசியல் களங்களை மிக உன்னிப்பாக கவனித்து பங்களிப்பு செய்தவர்கள். வெறுமனே அவற்றை அதற்கான அர்த்தப்படுத்தல், அதாவது ஆங்கிலத்திலே இன்டர்பிரிட்டேஷன், இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை இன்டர்பிரேட் பண்ணுவது மட்டுமல்லாமல் இன்டர்வென்ஷனை செய்வது, தலையீடுகளை செய்த நபர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுக்கிடையே நடக்கின்ற இந்த உரையாடல் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் இன்று இங்கு வந்திருக்கின்றவர்களுக்கு நான் மிகவும் நன்றியுடன் இவர்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. பின்னர் அது முகநூல் வழியாக அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படுவதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்வோம். இதில் முதலிலே உரையாற்றுவதற்கு நான் விஸ்வலிங்கம் தோழர் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நிகழ்வு எந்த விதத்திலும் குழப்பப்படாமல் முன் செல்வதற்காக உங்களுடைய மைக்ரோஃபோன், கேமரா போன்றவற்றை நீங்கள் ஆன் செய்கின்ற பொழுது என்னுடைய அனுமதியோடு தான் இதை செய்ய வேண்டும். நான் பேச்சாளர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கான அனுமதியை கொடுப்பேன். பின்னர் கருத்துரை வழங்க வருவர்கள் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தினால் அல்லது நீங்கள் சேட்டிலே போட்டால் எனக்கு ஒரு நேரம் தாருங்கள் என்று நான் உங்களுக்கான மைக்கை அன்மியூட் பண்ணுவதற்கும் கேமராவை ஆன் பண்ணுவதற்கும் விரும்பினால் அதற்குமான அனுமதியை தருவேன். ஏனென்றால் தற்பொழுது இந்த அரசியல் உரையாடல்களை வந்து குழப்புவதும் இங்கிதம் இல்லாமல் நடந்து கொள்வது, தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது என்பதும் ஒரு கலாச்சாரமாக, அதுவும் குறிப்பாக தமிழ் அரசியல் பரப்பிலே நடந்து வருவதால் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவே நான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் ஏற்படும் சிரமத்திற்கு நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நன்றி. தோழர் சிவலிங்கம் தோழர், நீங்கள் உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. நான் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, நீங்கள் உங்களுடைய கேமராவையும் நீங்கள் ஆன் பண்ணலாம். சரி, நீங்கள் பேசுங்க தோழர். வணக்கம் மனோரஞ்சன் தோழர் அவர்களே, இனிய நண்பர்களே. இதொரு மிக சிக்கலான காலகட்டத்தில் மிக முக்கியமான தலைப்பில் நாங்கள் சில மணி நேரங்கள் பேசலாம். ஆனால் இது குறித்து நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த பிரச்சனைகளில் மிக நீண்ட காலமான அவதானிப்பும் செயற்பாடும் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்வது மிக மகிழ்ச்சி தருகிறது. ஏனெனில் இவை யாவும் நாம் இலங்கையில், அதாவது நமது தாயகத்தில் எவ்வாறான தாக்கங்களை தரலாம் என்கின்ற அளவுக்கு நாங்கள் இதை விசாரித்து செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் நான்
முதலிலே நீங்கள் குறிப்பிட்டது போல வெனிசுவேலா நாட்டினுடைய அரசு தலைவரையும் அவரது துணைவியாரையும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் கடத்தி சென்று அதுவும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விமானங்கள், போர்க்கப்பல்கள், அது மட்டுமல்லாமல் பல கோடி டாலர்களை அந்த ஊழல் மிக்க அதிகாரிகளுக்கு வழங்கி மிக அண்மையிலே சென்று அவர்கள் குறிப்பிடுவது போல சுமார் 47 நிமிடங்களில் ஒரு நாட்டினுடைய அரசு தலைவரை கடத்தி சென்று விசாரணைக்கு தள்ளியிருக்கிறார்கள். இவையை நாங்கள் எப்படி இன்றைக்கு பார்க்கலாம் என்றால், இது அமெரிக்கா சொல்வது போல அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றியாகவே அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது என்னத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றால், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய நலன்கள் ஒரு பாதகமான நிலைக்கு சென்றுள்ள ஒரு புள்ளியாகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கடன் சுமையும் உள்நாட்டு நெருக்கடிகளும் இன்னொரு நாட்டினுடைய மூலவளங்கள் மீது மூலவளங்களை திருடுகிற ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கிறது. இதுவரை காலமும் அமெரிக்கா லிபரல் ஜனநாயகம் பற்றி கூறி வந்தது. அதாவது சட்டப்படியான ஆட்சியை பற்றி வலியுறுத்தி வந்தது. அந்த சட்டப்படியான ஒழுங்குமுறை உலகில் இருக்க வேண்டும் என்று கூறி வந்தது. ஆனால் அவர்களால், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் கூட இப்பொழுது இந்த லிபரல் ஜனநாயகம் தொடர்பான கருத்துக்களை கையவிடுற ஒரு நிலைமைகளை நீங்கள் படிப்படியாக காணலாம். உதாரணமாக இஸ்ரேல் நாட்டுக்கு ஆயுதங்களை வழங்குவது, ஆயுதமற்ற பாலஸ்தீனிய மக்கள் மீது தாக்குதலை தொடுக்கின்ற இஸ்ரேலிய அரசுக்கு தொடர்ச்சியாகவே ஆதரவுகளை வழங்கி வருவது, இது சர்வதேச விதிமுறைகளை மீறிய செயல்கள் என்பதை உலக நாடுகள் இப்பொழுது பல விதங்களில் எடுத்து கூறி வருகின்றன. எனவே எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த குறுகிய நேரத்தில் எப்படி நாங்கள் இந்த பிரச்சனைகளை அணுகுவது என்பதுதான் மிக முக்கியமானது. செய்திகளின் பிரகாரம் நாங்கள் பார்க்கும்போது, இதுவரை அமெரிக்கா இந்த நிக்கோலஸ் மடுரோ அவர்களை கடத்தி சென்ற விதங்கள் பற்றி தாங்கள் எவ்வாறு ஒரு மத்தியாகத்துக்கு உட்பட்ட காலகட்டத்தில் அவரை கடத்தி சென்றது எவ்வாறு என்பதும், எவ்வாறு தாங்கள் அந்த நாட்டினுடைய மின்சாரத்தையும் தொழில்நுட்பத்துறையையும், அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களையும் எவ்வாறு துண்டிக்கக்கூடியதாக இருந்தது, தங்களுடைய நவீன உபகரணங்களின் மூலம் அது எவ்வாறு செய்ய முடிந்தது என்பது குறித்த விவரங்களே இப்பொழுது ஊடகங்களில் பெரிய பிரதாபங்கள் போல அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இங்கு முக்கியமான செய்தியை அமெரிக்கா இதுவரையும் சொல்லவில்லை. அதாவது மடுரோ அவர்கள் கடத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் சீனாவினுடைய விசேஷ பிரதிநிதி ஒருவர் அவருடைய வாசஸ்தலத்தில் சென்று பேசியிருக்கிறார். அந்த பேச்சுக்களின் போது வெனிசுவேலா நாட்டை எவ்வாறு விருத்தி செய்வது, அதேபோல் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பொருளாதாரத்தில் எவ்வாறு அபிவிருத்திகளை மேற்கொள்வது என்பது குறித்து அவர்கள் இருவரும் பேசியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இப்பொழுது உலகம் முழுவதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தனி ஆதிக்கத்தில் இருந்து
பல நாடுகள் இதில் கூடுதலான அக்கறை செலுத்தணும். அதாவது மல்டி போல வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த முனைப்பில் இப்பொழுது அவர்கள் இருவரும் பேசியிருந்ததாகவும் இப்போது செய்தி வருகின்றன. இங்கு நாங்கள் இதிலிருந்து என்ன பார்க்கலாம் என்றால், இந்த 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையை பலப்படுத்துகிறது, மனித உரிமை, லிபரல் ஜனநாயகம் இப்படியெல்லாம் பேசி வந்த அமெரிக்கா இப்பொழுது அந்த முறை முடிந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்துவதாகவே உலக சட்டங்களை மீறி தானே ஏற்கனவே வெளிநாடுகளில் பேசி வந்த அந்த முறைகள் எல்லாவற்றையும் மீறி ஒரு இறைமை உள்ள நாட்டுக்குள் அத்துமீறி சென்று அந்த நாட்டினுடைய தலைவரையும் மனைவியையும் கடத்தி சென்றது சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாகவே மீறுகின்ற ஒரு செயல் என்பதை உலக நாடுகள் உணர்ந்து வருகின்றன. இதில் இருந்து என்ன இப்பொழுது தெரிகிறது என்றால், இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த மேற்குலக ஏகாதிபத்திய நாடுகளினுடைய நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்டதே தவிர, அதாவது அவர்கள் அதனை மற்றவர்களுக்கு பயன்படுத்தினார்களே தவிர தங்களுடைய நாட்டுக்கு இவை பொருந்தாது என்பது போலத்தான் இன்றைய செயல்கள் இதனை எங்களுக்கு உணர்த்துகின்றன. நாங்கள் பல காலங்களாக இறைமை என்பது அந்த நாட்டினுடைய சுயாதிபத்தியம், அந்த நாட்டினுடைய இறைமையை இந்த நாடும் மீறக்கூடாது என்கின்ற கருத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய விவாதங்கள் அமைந்து வந்தன. அந்த அடிப்படையில் தான் சர்வதேச நிறுவனங்களும் தோற்றுவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது இறைமையும் அது பறிக்கப்பட முடியும், அது ஒரு நிரந்தரமான அம்சம் இல்லை அல்ல என்கின்ற அளவுக்கு இந்த அமெரிக்க தலையீடுகள் எங்களுக்கு உணர்த்தி வருகின்றன. அது மட்டுமல்ல, இப்பொழுது அமெரிக்கா இந்த வெனிசுலா நாட்டின் தலைவரையும் அவரது துணைவியாரையும் கடத்தி சென்ற பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துப்படி அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தையும் பொறுப்பேற்ப போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு அங்கு விலைவாசி உயர்வு, விலையில்லா துண்டாட்டம், உள்நாட்டு பிரச்சனைகள், இவ்வாறு பல பிரச்சனைகளோடு வாழுகின்ற அமெரிக்கா இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தையும் எவ்வாறு பொருட்படுத்தி நடத்த போகிறது, இது ஒரு பரிசோதனையாக முடிய போகிறது. அது மட்டுமல்ல, ட்ரம்பினுடைய கருத்துப்படி அவர் கொலம்பியா, கியூபா, கிரீன்லாந்து போன்ற நாடுகளையும் சுவீகாரம் செய்வதற்கு முயற்சிப்பதாக தெரிகிறது. இது பற்றி நாங்கள் சற்று பின்னர் பார்க்கலாம். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த நாட்டினுடைய மூல வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு அதிகாரம் இருப்பது போன்ற ஒரு கருத்து நிலை தான் இப்பொழுது தோற்றம் பெற்று வருகிறது. இதை நாங்கள் சற்று நீண்ட காலத்துக்கு முதலிருந்து பார்த்தோமையாயிருந்தால் மாசேதுங் அவர்களும் அதன் பின்னர் டென்சியாவோபிங் அவர்களும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அழிவு காலம் எவ்வாறு ஏற்படும் என்பது குறித்து அவர்கள் மிக நீண்ட காலத்துக்கு முன்னதாகவே கூறியிருந்தனர். அதுபோலவே தற்போது நடப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அல்லது ஏகாதிபத்தியங்கள், உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் பிரித்தானிய ஏகாதிபத்தியம், அதனால் மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தியிருந்த வேளையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் அந்த அளவுக்கு ஐக்கிய ராஜ்யத்தின் நிர்வாகம்
மிகவும் மோசமான நிலைக்கு சென்ற வேளையில்தான் அவர்கள் அந்த நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. எனவே அதே போலத்தான் இப்பொழுது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய உள்நாட்டு நெருக்கடிகளும் உலகம் முழுவதும் இராணுவ இராணுவ முகாம்களை நடத்த முடியாத அளவுக்கு செலவினங்கள் அதிகரித்த நிலையில் அமெரிக்கா உலக சட்டங்களை மீறி மூலவளங்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு ஒரு நிலைமைக்கு இப்பொழுது சென்றிருக்கிறது. இதை அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல மாசேதுங் டென் சியாஓபிங் போன்றவர்கள் இது ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இப்பொழுதும் முதலாளித்துவத்துக்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு தனி முதலாளித்துவ ஆதிக்கத்தில் இருந்து இப்பொழுது பல்வேறு நாடுகள் உலக நாடுகளினுடைய போக்கை தீர்மானிக்கின்ற அளவுக்கு, அதாவது மல்டிபோல வேர்ல்டு என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நிலைமைகள் மாறி வருகின்றன. நீங்கள் அறிந்தது போலவே இந்த ஓபெக் நாடுகள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை டொலரில் தான் பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற தீர்மானத்தின் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் வர்த்தகம் டொலரில் செய்யப்பட்டது. இதன் காரணமாக அமெரிக்க டொலருக்கு உலகம் முழுவதும் தேவை ஏற்பட்டது. இதனால் உலக நாடுகள் பலவும் அமெரிக்க டொலரை சேமிப்பதற்கு ஆரம்பித்திருந்தன. ஆனால் அமெரிக்கா இந்த நிலைமைகளை பயன்படுத்தி அந்த நாடுகளை பயமுறுத்த தொடங்கியிருந்தது. நீங்கள் அறிந்தது போல ஒரு இன்றைய நாட்களில் நடைபெறுகின்ற ஒரு சிறிய அம்சத்தை குறிப்பிட்டு தொடர விரும்புகிறேன். அதாவது இப்பொழுது உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற மோதல் நிலைமைகளை காரணம் காட்டி ஐரோப்பிய ஒன்றியம் உலக மத்திய வங்கிகள் ஒவ்வொரு நாட்டினுடைய சொத்துக்களையும், அதாவது அந்தந்த நாடுகளில் தங்களது பாதுகாப்புக்காகவும் வர்த்தக தேவைகளுக்காகவும் டொலர் மூலமான வைப்பை இந்த மத்திய வங்கிகளில் வைப்பது வழக்கம். அதுபோன்று ஐரோப்பிய வங்கியில் ரஷ்யாவினுடைய வைப்பு கிட்டத்தட்ட 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அங்கு வைப்பு செய்யப்பட்டிருந்தன. இப்பொழுது உக்ரைன் போர் 4வது வருடத்துக்கு சென்றுள்ள நிலையில், குறிப்பாக அந்த போர் ரஷ்யாவுக்கு சாதகமாக வரும் என்ற நிலைமைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகள் சில அந்த ரஷ்யாவினுடைய வைப்பை அவர்கள் சுவீகரிப்பதற்கான முடிவை செய்திருந்தார்கள். அதாவது அந்த 350 பில்லியன் டாலர்களையும் உக்ரைனுடைய மீள்கட்டமைப்புக்காக பயன்படுத்துவதாக தீர்மானித்திருந்தார்கள். இதை மிகவும் கவனமாகவே அவதானித்து வந்த ரஷ்ய நாடு சில நாட்களுக்கு முதல் ரஷ்யாவில் உள்ள ஐரோப்பிய நாடுகளின் முதலீடுகள் யாவற்றையும் தேச உடைமையாக்கியது. கிட்டத்தட்ட 250 பில்லியன் டாலர் வரையிலான சொத்துக்களை ரஷ்யா தேச உடைமையாக்கியது. ஐரோப்பிய நாடுகள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக ரஷ்யாவில் இருந்த வோக்ஸ்வேகன் கார் கம்பெனி, பெட்ரோலியத்தில் ஈடுபட்டிருந்த ஷெல் கம்பெனி மற்றும் பல மிக அதிகளவு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வர்த்தகத்தை செய்து வந்த இந்த நாடுகள் தங்களுடைய முழு சொத்துக்களையும் இழக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. இதனால்
இந்த 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 கம்பெனிகள் தங்களுடைய நாடுகளுடைய அரசாங்கத்தை மிகவும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன, நஷ்டஈடு தரும்படி கேட்டு வருகின்றன. ரஷ்யா அது மட்டுமல்ல, இந்த நாடுகளை என்ற சொத்துக்களை தேச உடைமையாக்கியது மட்டுமல்ல, அந்த கம்பெனிகளை சீனாவினுடைய கம்பெனிகளிடம் ஒப்படைத்திருக்கிறது. எனவே இப்பொழுது உலக சந்தையில் மிக பாரிய சந்தையினுடைய பெரும் பங்கினை சீனா வகிக்கிறது. இந்த நிலைமையில் நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது இந்த வங்கியில் பணம் வைக்கும்போது அரசியல் பிரச்சனைகள் தலையிடக்கூடாது என்பது அந்த ஐரோப்பிய நிதி சட்டத்தின் முக்கியமான அம்சமாகும். ஆனால் இப்பொழுது ரஷ்யாவினுடைய பணங்களை சுவீகரித்ததன் மூலம் ஒரு அரசியல் முடிவென்ற காரணத்தை ரஷ்யா தெரிவித்து கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளின் 14 நாடுகளில் அது வழக்கு தொடர்ந்தது. அதாவது அரசியல் தலையீட்டின் மூலம் பணத்தை பறிப்பது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையில் இப்பொழுது ரஷ்யா வழக்கு வைச்சிருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகள் ஒரு இறைமை நாட்டினுடைய சொத்துக்களை சுவீகரிக்கிற இந்த நிலைமை பல நாடுகளுக்கு ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால், சவுதி அரேபியா தன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை ஐரோப்பிய வங்கிகளிலும் அமெரிக்க வங்கிகளிலும் வச்சிருக்கிறது. இப்பொழுது அந்த நாடு ஏதாவது அரசியல் அடிப்படையில் அவர்கள் இந்த மேற்கு நாடுகளுக்கு எதிராக திரும்பினால் தங்களுடைய சொத்துக்கள் பறிமுதலாகிவிடும் என்ற அச்சத்தில் இப்பொழுது படிப்படியாகவே அவர்கள் அங்கு வைத்திருந்த முதலீடுகளை அவர்கள் மாற்றி வருகிறார்கள். இதற்கு பிரதான காரணம் பிரிக்ஸ் என்று அமைக்கப்படுகின்ற ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் இணைந்த ஒரு பிரிக்ஸ் என்ற அமைப்பில் இப்பொழுது அவர்கள் அபிவிருத்தி வங்கி ஒன்றை தோற்றுவித்திருக்கிறார்கள். அதிலே இந்த நாடுகள் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கின்றன. எனவே நாங்கள் இதை வைத்துக்கொண்டு இன்னொரு முக்கியமான அம்சத்தை, ஏன் அமெரிக்கா வெனிசுலாவுக்குள் போனது, நான் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவில் உள்நாட்டு நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது இதர நாடுகளினுடைய மூல வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அப்பட்டமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த 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 வெனிசுலா நாட்டினுடைய பெட்ரோலிய வளங்களையும் மற்றும் பல அபிவிருத்திகளில் சீனா கடந்த 20 வருடங்களாக அங்கு முதலீடு செய்து வருகிறது. அதாவது தனியாக வெனிசுலா நாட்டில் மட்டுமல்ல, மற்ற ஏனைய லத்தீன் அமெரிக்க நாடுகளிலையும் இந்த சீனா மிக அதிக அளவு முதலீடு செய்து வருகிறது. புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 303 பில்லியன் பேரல்கள் இந்த இந்த வெனிசுலா நாட்டில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வெனிசுலா அதாவது கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளிவிவரங்களின்படி கிட்டத்தட்ட 303 பில்லியன் பேரல்கள் அந்த நாட்டில் அந்த எண்ணெய் வளங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒப்பெக் நாடுகளினுடைய, அதாவது 2025ஆம் ஆண்டு ஒப்பெக் நாடுகள் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது வெனிசுலாவில் தான் இந்த பூகோளத்தில் இருக்கிற அதிகளவு எரிபொருள் வளங்கள் அங்குதான் இருப்பதாக அது குறிப்பிட்டிருக்கிறது. உதாரணமாக சவுதி அரேபியாவில் 267 பில்லியன்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அதை விட அதிகமாக வெனிசுலா நாட்டில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வெனிசுலா நாட்டில் இருக்கிற இந்த எண்ணெய் வளம் கனடா,
ஈரான், ஈராக் போன்ற நாடுகளினுடைய கூட்டு எண்ணெய் வளங்களோட ஒப்பிடுகையில் அதைவிட அதிகமாக வெனிசுலா நாட்டில் இருப்பதாக 2025ஆம் ஆண்டு ஒப்பெக் நாடு வெளியிட்ட அறிக்கையிலே தெரிவிச்சிருக்குது. அதுவும் குறிப்பாக வெனிசுலா நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் மிக அதிக அளவு வளங்கள் இருப்பதாகவும் இந்த அமெரிக்க நிறுவனம் ஒன்று தன்னுடைய ஆய்வில் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க நிறுவனம் வெளியிட்ட 2025ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் 1.4 ட்ரில்லியன் பேரல்கள் வெனிசுலா நாட்டில் இருப்பதாக அது தெரிவித்திருந்தது. அப்போ இவற்றை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நீங்கள் இலகுவாகவே அமெரிக்கா ஏன் வெனிசுலா நாட்டில் தலையிட்டது என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவில் ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடிகள், அமெரிக்காவில் அந்த உள்நாட்டு நெருக்கடிகளை சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன்கள் அதிகரிச்சிருக்கின்றன. இந்த நிலைமைத்தான் அமெரிக்கா இதுவரை காலமும் கூறி வந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தானே நிராகரித்து இந்த வெனிசுலா நாட்டில் தலையீடு செய்திருக்கிறது. நீங்கள் கடந்த காலங்களில், அதாவது வெனிசுலா நாட்டின் முக்கிய தலைவராக இருந்த ஹியூகோ சாவேஸ் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னர் அந்த எண்ணெய் வளம் முழுவதும் அமெரிக்க கம்பெனிகளால் தான் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அதாவது அமெரிக்க கம்பெனிகள் வெனிசுலா நாட்டின் எண்ணெய் வளங்களை பம்ப் பண்ணி அமெரிக்கா எடுத்து சென்று அங்கு அதை ரிஃபைன் பண்ணி அதன் பின்னர் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்து அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் வெனிசுலாவுக்கு கொடுத்து மிக அதிக அளவு வருமானத்தை தேடிக்கொண்டார்கள். இந்த ஹியூகோ சாவேஸ் அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் இந்த எண்ணெய் வளங்கள் அத்தனையையும் அவர் தேசியமயமாக்கினார். தேசியமயமாக்கினது மட்டுமல்ல, அதனால் ஏற்பட்டு வந்த வருமானங்களை உள்நாட்டு அபிவிருத்திக்கும் வறுமையிலிருந்து மக்களை மீட்டெடுக்கவும் மிக அதிக அளவு அவர் அதை செலவழித்தார். இந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஹியூகோ சாவேஸுக்கு வந்த பின்னர் தான் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அந்த நாட்டின் அபிவிருத்தியிலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்தின. இந்த ஹியூகோ சாவேஸ் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நிக்கோலஸ் மடுரோ அவர்கள் பதவிக்கு வந்தார். அவருடைய அதாவது ஹியூகோ சாவேஸினுடைய மரணத்துக்கு பின்னரும் நிக்கோலஸ் மடுரோ அவர்கள் பதவிக்கு வந்த பின்னரும் தான் இந்த பூகோள அரசியல் நெருக்கடிகள் ஏற்பட்டன. ஏனெனில் அமெரிக்காவுக்கு அண்மையில் சீனாவும் ரஷ்யாவும் முதலீடு செய்வதை அமெரிக்கா அது தன்னுடைய நலன்களுக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். நீங்கள் இதை இந்த வரிசை கிரமமாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் அவதானித்து வந்தீங்களா இருந்தால் நீங்கள் இதனுடைய உண்மையான பிரச்சனைகளை நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்பொழுதுள்ள இந்த இறுதி ஒரு புள்ளியாக நான் சொல்வதாக இருந்தால், இந்த ஹியூகோ சாவேஸ் அவர்கள் சீனாவோடு ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று, அதாவது அங்குள்ள முதலீடுகளுக்கான பாதுகாப்பு ஒன்றை அவர் செய்திருந்தார். அதே போலவே நிக்கோலஸ் மடுரோ அவர்களும் சீனாவோடு அந்த நாட்டின் முதலீடுகளுக்கான பாதுகாப்புக்கு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார். இப்பொழுதுள்ள கேள்வி என்னவெனில், அமெரிக்கா வெனிசுலா நாட்டுக்குள் தலையீடு செய்து அந்த நாட்டினுடைய மூல வளங்களை அபகரிக்குமானால் அங்கு முதலீடு செய்திருக்கின்ற சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளின் முதலீடுகளுக்கு என்ன நடக்கப் போகிறது
என்பது குறித்து நாங்கள் அவதானிக்க வேண்டி இருக்கிறது. இந்த தொடர்ந்து நாங்கள் பேசலாம். நாங்கள் கேள்வி பதில் வரும்போது இன்னும் தொடரலாம். நன்றி நேயர்களே.